ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். நம்மளுடைய துணை நிறுவனமான மெர்க்குரி மீடியா அப்படிங்கிறது நம்ம இப்போ சமீப கால வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வந்துட்டுருக்கோம். அது எங்களுடைய கம்பெனி தான். கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கம்பெனி. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கம்பெனி அது. உங்கள் இல்லங்களில் நடக்கும் விசேஷங்கள் மற்றும் நிறுவனங்களில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அனைத்து விதமான A to Z வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி சிறப்பாக செய்து தரும் ஒரு சேவையை நம்ம தொடங்கியிருக்கிறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மேற்கொண்ட நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு தேவைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மெர்க்குரி மீடியாவுடைய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பதிவினை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது புத்திர தோஷம் யாருக்கு, இதன் தலைப்பு. நம்மளுடைய காணொளிகளில் யோகங்கள், தோஷங்கள், கிரக நிலைகள்னு வரிசையாக எல்லாமே தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் ஆகிற அமைப்பு, குழந்தை பிறப்புங்கிறது சிக்கலாகிற அமைப்பு எந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு இருக்கும், இவங்க எந்த மாதிரியான ஜாதகங்களை வாழ்க்கையில் இணைச்சிக்கிட்டால் அந்த பிறப்பு, குழந்தை பிறப்புங்கிறது எளிதாக இருக்குங்கிறத பார்க்கலாம். மூல நூல்களில் வாரிசு அப்படிங்கிறத ஆண் குழந்தைகளாக மட்டுமே தான் பாவிச்சு வச்சுருக்காங்க. ஆண் சந்ததி விருத்தி அப்படிங்கிறத தான் வாரிசு விருத்தின்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி காலத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த விதமான பேதங்களும் இல்லை. எத்தனையோ பெண் குழந்தைகள் கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போய் பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. கணவரின் ஒப்புதலோடு திருமணமும் பண்ணிக்கிறாங்க, பெற்றவங்களையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களையும் கடைசி வரைக்கும் கைவிட்டு விடுவதில்லை. ஆண் குழந்தைகளுக்கு நிகராக எல்லா வேலையும் பெண்களும் செஞ்சிடறதுனால இன்றைக்கி வாரிசு அப்படிங்கிறத சமம் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். பொதுவாக அவங்களோட ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறத 5ஆம் இடமாக குறிப்பிடுவாங்க. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் 2, மந்திரஸ்தானம்னு அதை சொல்லலாம். இந்த பாவக்கோள்கள் மிக கடுமையாக 5ஆம் இடத்துல உங்களுக்கு இருந்ததுனாலே குழந்தை பிறப்பதில் சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு விதி. குறிப்பாக ராகு, கேது, சனி, செவ்வாய் இந்த நாள் வரையும் இதில் எடுத்துக்கலாம். உங்களோட ஜாதகத்தில் ஒரு வேளை லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல பாவக்கோள்கள் அமையப்பெற்று நீங்கள் பிறப்பெடுத்திருந்தால் நீங்கள் குரு வலுவாக இருக்கக்கூடிய பெண்ணையோ ஆணையோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த பெண்ணுடைய ஜாதகத்திலும் 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ ராகு, கேது, சனி போன்ற பாவிகள் வலுவில்லாத நிலையில் அமர்ந்து விடக்கூடாது. இதில் என்ன இந்த வலுவில்லாத நிலை அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஒரு வீட்டில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று விட்டால் அது வலுவடைந்த நிலை, உச்சம் பெற்று விட்டாலும் அது வலுவடைந்த நிலை. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ராகு, கேதுக்கு ஆட்சி உச்ச வீடுகள் அப்படிங்கிறதுல முரண்பாடான கருத்துக்கள் இருக்குங்கனால அதை விட்டுறலாம். ஆனால் செவ்வாயும் சனியும் ஆட்சி உச்சம் மூல திரிகோணங்கிற வலுவை பெறக்கூடிய கிரகங்கள். ஒரு துலா லக்ன ஜாதகத்திற்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்த ஆட்சி பெற்ற சனி பகவான் புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவதில்லை. ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் அமர்ந்த பெண்ணின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி புத்திர தோஷத்தை ஏற்படுத்துறதில்லை. ஒரு கடக லக்ன ஜாதகத்திற்கு 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவதில்லை. ஸோ இந்த ஆட்சி உச்சம் பெற்று விட்டாங்கன்னா அது விதிவிலக்குன்றதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி 5ஆம் இடத்தை எங்கேனும் இருந்து குரு பகவான் வலுப்பெற்ற நிலையில் பார்த்து விட்டாலும் கண்டிப்பாக சற்று காலதாமதம் ஏற்பட்டாலும் குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைச்சிடும். சில நிலைகளில் 5இல் அமர்ந்த வலுப்பெற்ற குரு கூட குழந்தை இல்லாமல் பண்ணுவார். 5ஆம் இடத்துல குரு தனிச்சு இருந்து வலுவான நிலையில் அமர்ந்துட்டாலும் குழந்தை பாக்கியதையில் இடைஞ்சலை தரக்கூடிய விதி அவருக்கும் உண்டு. ஜோதிட சாஸ்திரத்துடைய ஒரு புரியாத புதிரே என்னென்னா, பாவிகளும் வலுத்து விடக்கூடாது, சுபர்களும் வலுத்து விடக்கூடாது. அதிக ஒளித்திறன் கொண்ட வீடாக ஒரு வீடு அமையப்பெறும்போது அதில் நிறைய இடைஞ்சல்கள் இருக்கும். குறிப்பாக அதீத சுபத்துவத்தன்மை கொண்ட குருவும் சந்திரனும் சேர்ந்து ஒரு வீட்டில் உட்காந்தாங்கன்னா அந்த வீட்டின் மேன்மைகளை ஜாதகருக்கு கிடைக்க விடாமல் பண்ணுவார். இப்போ 2ஆம் இடத்தில் அமர்ந்த குரு சந்திரன் சம்பாதிக்க விடாமல் பண்ணுவார். 7ஆம் இடத்தில் அமர்ந்த குரு சந்திரன் திருமண வாழ்க்கை சிக்கல்களை உருவாக்குவார். 5ஆம் இடத்தில் அமர்ந்த குருவும் சந்திரனும் குழந்தை பிறக்க விடாமல் பண்ணுவாங்க. அப்படியே பிறந்தாலும் வரிசையாக பெண் குழந்தைகளாக பிறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அவங்களுக்கு தேவையே இல்லாமல் ஆண் குழந்தை ஆசையை தூண்டி விடுவாங்க. என்னோடய சொந்தக்காரங்களே ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 4 பெண் குழந்தை, 4 வரிசையாக பெண் குழந்தை பிறந்தாலும் 5ஆவது ட்ரை பண்ணுறாங்க ஆண் குழந்தை எனக்கு வேண்டுமே வேணும்னு. நான் பல தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா, ஆனால் கேட்க மாட்டேன்.
அதனால் இந்த சுபர்களும் கூட பல நிலைகளில் கெடுத்து விடும் அமைப்பு உள்ளவர்கள் அப்படிங்கிறது மாதிரி உண்டு. ஸோ உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானங்கிற இடத்துல பாவக்கோள்கள் அமரப்பெறுவது புத்திர சந்தான விருத்திக்கு தடைகளை தரும். இன்னும் சில நிலைகளில் ஒருபடி மேலே போய் 5ஆம் இடத்துல பாவி இருப்பார், ஏதோ ஒரு சுபகிரகம் பார்த்துருக்கோம், குழந்தை பிறக்கும், ஆனால் குழந்தைக்காகவே இவர்கள் கடன்படுவது, மன வருத்தப்படுவது, அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ள வேதனைகளை சந்திப்பது, பின் வயதுகளில் வாலிப வயதில் அந்த குழந்தையை எடுக்கக்கூடிய முடிவுகளால் இவங்க வருத்தப்பட்டு நிற்கிறது. இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு தம்பதியருடைய ஜாதகம், ஒரு பையனோட ஜாதகம், 7ஆம் இடத்துல அவருக்கு சனி வலுவாக இருக்கிற ஜாதகம். அந்த பையனோட அப்பாவுக்கு 5ஆம் இடத்துல கேது. ஏதோ கோயில் குளத்துக்கு போய் 6 வருஷம் கழித்து இந்த பையன் பிறந்திருக்கான். 6 வருஷம் கழித்து பையன் பிறந்தவொடனே பாராட்டி சீராட்டி நல்ல விதமாக தான் வளர்க்குறாங்க. இந்த ஜாதகன் வந்து பார்த்திங்கன்னா தன்னை விட 8 வயது மூத்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், வீட்டில் ஒரே அட்டம், அடிதடி தகராறு, இதனால் வீட்டில் சாப்பிடாமக்கிறது, கூவிச்சுக்கிட்டு போகிறது, மருந்து குடிச்சு செத்து போயிடுவேன், பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான் பேரண்ட்ஸ். இதில் அந்த வயதில் மூத்த பெண் வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்காங்க, டைவர்ஸும் ஆனால் இன்னும் முழுசாக முறையான டைவர்ஸும் பெறாத ஒரு நிலையில் நான் அந்த பொண்ணை தான் கட்டுவேங்கிறான். இப்படி இந்த பையன் அடம் பிடிக்கும்போது அவனுக்கு வயசு 23, அந்த பெண்ணுக்கு வயசு 31. யோசிச்சு பாருங்கள் இந்த பேரண்ட்ஸோட மனோநிலை. அவருக்கு 5ல் கேது, ஏன்டா இப்படி ஒரு பிள்ளையை பெற்றோம் தவம் இருந்து அப்படின்னு வருத்தப்படுறார். அப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்தில் பாவக்கோள்கள் இருப்பது குழந்தை பிறப்பதில் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் விதியையும் கொடுக்கும். மீறி குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைகளை நினைத்து நீங்கள் கவலை கொள்ளும் விதியையும் கொடுக்கும். இது 2 in 1 பர்பஸ். இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், படிப்பில் கவனம் செலுத்தாத குழந்தைகள், முறை தவறி நடக்கும் குழந்தைகள், குழந்தைகளை வந்து நினைத்து கவலைப்பட வேண்டிய விதியை பெற்றோர்களுக்கு கொடுக்கும் அமைப்பு எல்லாமே 5ஆம் இடம் பாதிக்கப்படுறதுனால ஏற்படும். அதே போல் ஜாதகத்தில் குரு பகவான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் குழந்தைகளை நினைத்து கவலைப்பட வேண்டிய விதி உருவாகுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இதில் வாரிசு இல்லாமல் போய்விடும் விதி அப்படிங்கிறது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இரண்டிலுமே 5ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டு குருவும் கெட்டுப்போன நிலையில் இருந்துட்டார்னா அந்த மாதிரியான ஜாதகங்கள் ஒருவேளை இணைந்திருந்தால் இவர்களுக்கு புத்திர சந்தான விருத்திங்கிறது எந்த ரூபத்திலையும் கிடைக்காம போயிடும். அப்போ நேரடியாக தத்து குழந்தை அப்படிங்கிறது மாதிரி போக வேண்டியது வந்துடும். ஸோ ஜாதக பொருத்தம் பார்த்து இணைக்கும் போது இந்த ஒரு விதியை ரொம்ப கவனமாக எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். உங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல பாவக்கோள்கள் அமர்ந்து குருவும் பலகீனமடைந்த நிலையில் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக 5ஆம் இடத்தில் வலுவான கோள்கள் இருக்கக்கூடிய பெண்ணையோ ஆணையோ வாழ்க்கை துணையோ அமைச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சந்தான விருத்தி அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும். எத்தனை கோடி சொத்துக்கள் இருந்தாலும் அதை ஆண்டு அனுபவிக்க வாரிசுகள் என்பது இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுமையடையாது. அது ஒரு அரைகுறையாக போய்விட்ட விஷயமா இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகத்திற்கும் 10ஆம் இடம் வலுவான கோள்கள் அமைய பெற்றுவிட்டால் உங்களுக்கு கர்மம் செய்ய கண்டிப்பாக புத்திரன் இருப்பான் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம், ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், 5ஆம் இடத்துல வந்து ராகு சனி செவ்வாய் 3 பேர் இருக்காங்க. ஸோ 5ஆம் இடம் டோட்டலாக டேமேஜ். 5 கூடைய குரு பகவான் 6ல் நீச்சம். இதில் குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைகிறதுனால அது யோகம் கிடைக்குதுங்கிறது 2ஆம் பட்சம். இப்போ 5ஆம் இடம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில் இந்த ஜாதகருக்கு 10ஆம் வீட்டில் லக்னாதிபதி சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன். இதில் 10ஆம் இடம் அதிக வலுவாக இருக்குது. 5ஆம் இடம் அதிக டேமேஜ், 10ஆம் இடம் அதிக வலு. இவருக்கு ஆண் வாரிசு உண்டு. புரியுதா உங்களுக்கு? 5ஆம் இடம் கெட்டு போச்சு, உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன ஜோதிடர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு கண்டிப்பாக பையன் பிறப்பான்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஆண் வாரிசு உண்டுங்கிற அந்த விதி அவருக்கு இன்றைக்கி நிறைவேறிச்சு. அவங்க பையனுக்கு வந்து 3 வயசோ 4 வயசோ ஆகுது. அப்போ ஜாதகத்தில் ஒரு ஆங்கிளில் ஒரு விஷயம் நமக்கு கெட்டு போயிடும். இவருக்கு குரு கெட்டிருக்கு, பரிவர்த்தனை மூலமாக அது வலுவடைந்திருக்கிறது. குரு கெட்டிருக்கிறது, பரிவர்த்தனை மூலமாக இது வலுவடைந்திருக்கிறது. நான் சொன்னது அவருக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான். சொந்த ஊரில் சொந்த வீட்டில் இருக்காதீங்க, வெளியூரில் வாடகை வீட்டில் போய் தங்குங்க. நீங்களும் உங்கள் மனைவியும் கண்டிப்பாக அவங்க கருத்தரிப்பாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னேன். அதுக்கான ரீசன் ஒன்றும் இல்லை, குரு பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு, பூர்வ புண்ணியம் கெட்டு போயிருக்கு. ஸோ பூர்வீகத்தில் சொந்த வீட்டில் இருக்கிறது இவருக்கு விருத்தியை கொடுக்காது. மாற்றி இருந்தால் புத்திர சந்தானம் ஏற்படுங்கிற சூட்சுமத்தை சொல்லி கொடுத்தேன். அவரும் வெளியில் போய் இருந்தார், கருத்தரிச்சாங்க, பையன் பிறந்தாங்க. இன்றைக்கி 4 வயசு பக்கம் ஆயிடுச்சு பையனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஜோதிடத்தில் நுணுக்கமாக சில விஷயங்கள் நம்ம மாற்றி அமைத்து கொள்ளும் போதும் கூட நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி உட்கார்ந்துட்டு இருக்காரு, 8ஆம் அதிபதி வந்து வலுப்பெற்று திசை நடத்துறாருன்னா சொந்த ஊர்லேயே இருக்காதீங்க. எங்கே இருக்கீங்கிறதே சொந்தக்காரங்களுக்கே பெருசாக தெரியாத மாதிரியான ஒரு ஏரியாவில் போய் இருந்துருக்கு. கண்டிப்பாக இந்த தசையை நீங்கள் சமாளித்து விட முடியும். இந்த மாதிரி நிறைய ஜோதிட நுணுக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு. அது ஜாதகத்தை தொடர்ந்து பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒன்றொன்றையும் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கு இந்த புத்திர சோகம் உங்களுக்கு நிகழாமல் இருக்க, உங்களுக்கு 5ஆம் இடத்துல பாவக்கோள் இருக்கா,
குரு வலுத்த பெண்ணை அல்லது குரு வலுத்த ஆணை கல்யாணம் பண்ணிக்கங்க. 10ஆம் அதிபதி வலுவாக இருக்கக்கூடிய 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை அமைத்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த புத்திர தோஷத்திலிருந்து புத்திர சோகத்திலிருந்து வெளிப்படலாம். குழந்தை பிறந்த பிறகு அவங்களுடைய அடமண்டு, அவங்களுடைய பிடிவாதம், அவர்கள் எடுக்கும் தவறான முடிவுகள்னால நீங்கள் மன வருத்தம் அடைய வேணுங்கிறது கர்மா. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. குழந்தையே இல்லாமல் இருக்கிறது ஒரு நிலை, குழந்தை பிறந்த பிறகு இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் வர்றதுங்கிறது ஒரு நிலை. ஒரு குழந்தை பிறப்பது என்பது கடவுளுடைய அனுகிரகம். அந்த பிறந்த நேரத்தில் கிரகங்களின் நிலையை பொறுத்து தான் நம்ம அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். பொதுவாகவே 5ஆம் வீட்டில் பாவக்கோள்கள் இருந்து குழந்தைங்க இருந்தாங்கனாலும் அந்த குழந்தைகளின் எதிர்காலம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியானதாகவும் கவலை அளிக்கக்கூடியதாகவும் வருந்தத்தக்கதாகவும் இருக்கத்தான் செய்யும். இதற்கான விதிவிலக்கு குருவின் பார்வை. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் நல்லா வந்துடுவாங்கங்கிறத அந்த குரு பார்வை சுபிட்சப்படுத்தும். 10 வலுத்தவருக்கும் புத்திரம் உண்டு என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.